ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிட்டு இருக்கிறது இது வந்து பார்த்திங்கன்னா மாங்காய் ரெசிபீஸோட பார்ட் 2 வீடியோ தாங்க. இதுலேயும் நான் வந்து 2 விதமான ரெசிபி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம செய்ய போகிற ரெசிபிக்கு இந்த மாங்காய் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆப்டாக இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பழமாட்டம் இருந்தாலும் பழம் கிடையாதுங்க, நல்ல காய் தான். இந்த மாதிரி காய் பார்த்திங்கன்னா செங்காய்ன்னு சொல்லுவாங்க. இது கொஞ்சம் நல்ல ஸ்வீட்டாகவும் இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா புளிப்புத்தன்மை ரொம்ப கம்மியாக இருக்கும். நம்ம இப்போ செய்ய போகிற இந்த ரெசிபிக்கு இந்த மாங்காய் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஆப்டாக இருக்கும். இதை வந்து தோலெல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி வந்து நிலமாக நம்ம வந்து ரேண்டமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற இந்த மாங்காயெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு இட்லி பானையில் தண்ணி வேக வச்சுருக்கிறேங்க. தண்ணி வச்சுருக்கிறேன், அது நல்லா கொதித்ததும் நம்ம இதை மேலே வச்சு நல்லா ஆவி கட்டி எடுத்துடலாம். ஸ்டீமில் வச்சு எடுத்துடலாங்க. ஸ்டீமர் இருந்தால் நம்ம அதில் கூட வச்சு எடுக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா இட்லி பானையில் வச்சுருக்கேன். ஒரு 2 நிமிஷத்துலேருந்து ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் வெந்தால் போதுங்க. ஏன்னா மாங்காய் பார்த்திங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும். ஒரு 2 to 3 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா நல்லா ஆவி வந்து நம்ம மாங்காய் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடுச்சு. இப்போ இந்த மாங்காயை நம்ம வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு தட்டில் எடுத்துடலாங்க. இந்த மாங்காயிலேருந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணியும் வடிஞ்சிருக்கும். அந்த தண்ணியோடு சேர்த்து நம்ம இந்த மாங்காயை எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். 1 கப் அளவுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒயிட் சுகர் சேர்க்குறேங்க. சுகர் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்கிற மாங்காயோட அளவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிரப் மாதிரி தான் செய்ய போகிறோம். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பெரிய கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணியிருக்கிறேன். இது நல்லா கரைச்சி கொதித்து வரட்டும். இப்போ இந்த சர்க்கரை பாகு பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து வருதுங்க. அதுக்குள்ளே நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஆற வச்சுருக்கிற இந்த மாங்காயை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அதில் வடிஞ்ச அந்த தண்ணி அதோடு சேர்த்து நான் வந்து அரைக்கிறேன். தண்ணி பத்தலைன்னா நம்ம கூட எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். நல்லா இந்த மாங்காயை நல்லா விழுதாக ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ நம்மளுடைய இந்த சர்க்கரை தண்ணியும் பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து பாகுபதம்லாம் வரணும்னு அவசியம் இல்லை. நல்ல ஒரு திக்கான பிசுபிசுப்பு தன்மை நமக்கு வந்ததுமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதில் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற அந்த மாங்காய் விழுதை சேர்த்துடலாம். இப்போ அந்த சர்க்கரை தண்ணியில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்த மாங்காயோட விழுதியும் சேர்த்து நல்லா கலந்து விடலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கலர் வேணுன்றவங்க ஃபுட் கலர் ஏதாச்சும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. எனக்கு வந்து கலர் வந்து வேண்டாம், இந்த நேச்சுரல் கலரே இருக்கட்டும்ங்கிறதுனால நான் கலர் எதுவும் ஆட் பண்ணலை. அதே மாதிரி ஃப்ளேவருக்காக நம்ம ஏலக்காய் பொடி வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கும் பார்த்திங்கன்னா மாங்காயோட ஃப்ளேவரே போதுன்றதுனால நான் வந்து எந்த ஃப்ளேவரும் ஆட் பண்ணலைங்க. வேணுன்றவங்க கலர் ஃப்ளேவர் ஆட் பண்ணிக்கலாம் இதில். இப்போ நல்ல ஒரு 6-7 நிமிஷம் நம்மளோட இந்த மாங்காய் விழுது பார்த்திங்கன்னா இந்த சர்க்கரை பாகோடு நல்லா கலந்துடுச்சு. இந்த அளவுக்கு திக்னஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுடலாங்க. இது நல்லா ஆறினதுக்கப்புறம் ஒரு கண்ணாடி பாட்டிலில் நம்ம வந்து இதை ஸ்டோர் பண்ணி எடுத்து வைக்கலாம். இப்போ நமக்கு தேவைப்படுறச்ச இந்த மாங்காய் சிரப்புலேருந்து ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு இந்த மாங்காய் சிரப் சேர்த்தா போதும். பேலன்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா ஐஸ் வாட்டரோ இல்லை நார்மல் வாட்டரோ சேர்த்து, கூடவே பார்த்திங்கன்னா நான் பாதாம் பிசின் சப்ஜா சீடை 2த்தையும் ஒன்றா ஊற வச்சு எடுத்து வச்சுருந்தேன். அது ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். சுகர் எதுவும் ஆட் பண்ண தேவையில்லைங்க. நம்ம சேர்த்த சுகரே பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதில் கொஞ்சம் ஐஸ் க்யூபும் ஆட் பண்ணி எடுத்தோன்னா நல்ல டேஸ்டியான மாங்காய் சர்பத் ரெடிங்க. புளிப்பு இனிப்பு கலந்த சுவையோட அந்த மாங்காயோட ஃப்ளேவரோட நல்ல சில்லுன்னு இந்த மாங்காய் சர்பத் பார்த்திங்கன்னா நல்ல வெயில் டைமில் குடிக்கும்போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆனால் நம்ம எடுக்கிற மாங்காய் மட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப புளிப்பு இல்லாமல் இனிப்பும் புளிப்பும் கலந்த சுவையில் இருக்கிற மாங்காவாக செலக்ட் பண்ணி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாங்காய் சர்பத் உங்களுக்கும் பிடிக்குங்க. நல்ல டேஸ்டியான இந்த ரெசிபி இந்த சம்மர் டைமில் மிஸ் பண்ணாமல் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
அடுத்த ரெசிபி பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு சட்னி தாங்க. இதுக்காக பார்த்திங்கன்னா நான் அதே ஒட்டு மாங்காய் தாங்க எடுத்துருந்தேன். சின்ன மாங்காயில் ஒரு பாதி மாங்காய் மட்டும் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். மாங்காய் எடுத்த அதே கப் அளவுக்கு பார்த்திங்கன்னா தேங்காயும் எடுத்துக்கலாம். மாங்காயும் தேங்காயும் நம்ம ஈக்குவலாக போட்டுக்கலாம். அடுத்து ஒரு சின்ன துண்டு இஞ்சி பொடியாக கட் பண்ணி சேர்க்குறேன். 4 பச்சை மிளகாய் சேர்க்குறேங்க. இது காரம் கம்மியாக இருக்கும். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாய் சேர்த்துக்கோங்க. அடுத்து புளிக்காத தயிர், நல்லா திக்கான புளிக்காத தயிர் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்க்குறேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு சின்னதாக தாளிப்பு கொடுத்துடலாங்க. கடுகு, உளுத்தம் பருப்பு, காஞ்ச மிளகாய் போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டு தாளித்து எடுத்தோம்னா நல்ல டேஸ்டியான ரொம்ப சிம்பிளான ஒரு மாங்காய் சட்னி நல்ல டேஸ்டியாகவே இருக்குங்க. இந்த சீசனில் கண்டிப்பாக இதையும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சட்னி பார்த்திங்கன்னா நல்ல அடை தோசை, பருப்பு தோசை இந்த மாதிரிக்கு தோசைக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே நல்லாயிருக்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நார்மல் தோசை தாங்க செஞ்சுருந்தேன். நல்ல கிறிஸ்பியான தோசையோட இந்த சட்னி பார்த்திங்கன்னா ரொம்பவுமே சூப்பராக இருந்தது. நான் சொன்ன மாதிரியே அடை தோசை, அதே மாதிரி பருப்பு தோசை இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த சட்னி இன்னுமே சூப்பராக இருந்திருக்கும். நான் உங்கள் கூட ஷேர் பண்ண இந்த 2 ரெசிபியும் கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் நான் செய்கிற மற்ற மாங்காய் ரெசிபீஸையும் உங்கள் கூட அடுத்தடுத்த வீடியோஸில் ஷேர் பண்ணுறேன். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.